தமிழர்களுடைய கேலண்டர் 5125 ஆண்டு டிகிரி பூமி 30 டிகிரியாக 22.1 டிகிரி சார்ந்து இருக்கிற இந்த பூமியோட அச்சுரேகை வந்து 60 ஆண்டுக்கு ஒரு முறை வியாழனும் சனியும் அந்த 60 ஆண்டு முறை அப்படிங்கிற ஒரு முறையை வந்து தமிழர்கள் அதனால ரொட்டேஷன் ஆக்சிஸ் வந்து அதுல ஒரு டிகிரி மாற்றம் ஏற்படுவதை வந்து கணிப்பதற்கு பஞ்சாங்கம் தான் வந்து பின்னாடி காலங்கள்ல வந்து ஜாதகம் ஜோசியம் இந்த மாதிரி இதுல ஜோசியத்துக்கு ஜாதகம் எந்த எதுவும் செய்வதற்கு இல்லை வந்து அந்த ஒரு சேட்டலைட் ஸ்டேஷனாக ஒரு வானிலை முன்னறிவிப்பு தீபாவளி ஒரு நாள் வரும், அடுத்த வருஷம் தீபாவளி வேற ஒரு நாள் வரும், 1 சித்திரை 1 அன்னைக்கு தான் வரும், பொங்கல் பண்டிகை அன்னைக்கு தான் வரும். இந்த தமிழர் கேலண்டர் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இது தமிழக அரசினுடைய கெசட்ல இருக்கிறது வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லணும், கிட்டத்தட்ட இல்ல சரியாவே சொல்லலாம், 31 ஆண்டுகளை நம்ம இருக்கிற ஆண்டோடு கூட்டிட்டோம்னா அது திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் கிமு 31ஆம் ஆண்டு பிறந்ததாக ஒரு கணிப்பு வைத்து நம் திருவள்ளுவர் ஆண்டை நம்ம நடைமுறை வைத்திருக்கோம். அது தமிழக அரசோட இதத்திலே அதான் இருக்கு. இப்போ தமிழக அரசினுடைய கேலண்டர்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் 2055ஆம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து திருவள்ளுவர் ஆண்டு நமக்கு தமிழக அரசு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதே போல தமிழர்களுடைய கேலண்டர்னு எடுத்துட்டோம்னா எவ்வளவு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்களுடைய கேலண்டர் 5125 ஆண்டுகள் பழமையானது. அதாவது இன்னிலிருந்து இந்த 2024 இருந்து கணக்கு போட்டோம்னா 5125 ஆண்டுகள் பழமையானது. எப்படி இவ்வளவு பழமையானது அப்படிங்கிற கணக்கு, அதுக்கான சான்றுகள், தகவல்கள் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல அது பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழர்களுடைய கணித அறிவை பற்றி நம்ம போன வீடியோல முடிக்கிறோம் சொல்லியிருந்தேன். அதாவது தமிழர்களால 10 to the power of 27 இருந்து 10 to the power of -27 வரைக்கும், அதாவது அவ்வளோ பெரிய எண்களை டிஜிட்ஸை வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய அறிவு தமிழர்களிடம் இருந்தது. கணித அறிவு அவ்வளோ அதிகமா இருந்தது. கணிதம் அவ்வளோ அதிகமா தெரிஞ்ச கையாள முடிந்த தமிழர்களால ஈஸியா வானிலையை விண்வெளியை கணிக்க முடிஞ்சது. அதனாலதான் தமிழர்களுடைய கேலண்டர் சிஸ்டம் ரொம்ப பர்ஃபெக்டானது அப்படின்னு நாம சொல்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிரிகோரியன் கேலண்டர் ஆகட்டும் வேற எந்த ஒரு கேலண்டர் ஆகட்டும் எவ்வளவு குளறுபடிக்கு அப்புறம் அது வந்து சரியாக இப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். நீங்க நம்மளே பார்த்துருவோம், போன வீடியோல பார்த்து புரிஞ்சிருக்கோம். நம்ம தமிழர் கேலண்டர் எவ்வளவு துல்லியமா இந்த நாட்களை வந்து கணிக்குது அப்படிங்கிற விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம். வான்வெளி அறிவு ரொம்ப அகண்டதா இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழர்கள் வந்து சூரியன், நிலவு, பூமி இந்த 3 பத்தி மட்டும் இல்லாம அதை தாண்டி வியாழன், சனி, புதன் போன்ற கிரகங்களுடைய நகர்வுகளை, அதோடைய சுற்றுவட்ட பாதையை, ஆர்பிட்டை ஃபாலோ பண்ணி அதை வந்து கணித்து, அதெல்லாம் வந்து துல்லியமாக கணித்து அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கேலண்டர் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க. கலீலியோ என்பவர் 1600 அந்த சமயங்கள்ல 1600 அந்த காலகட்டங்கள்ல பூமி வந்து உருண்டையானது, சூரியன் பூமியை சுத்தி வரல, பூமி தான் சூரியனை சுத்தி வருது அப்படிங்கிற கண்டுபிடிப்பை அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்களே. அது வரைக்கும் அவங்களுக்கு பூமி தட்டையானது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. கலீலியோ சொன்ன போது கூட அப்போது அவர் சொன்னதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னது வந்து அப்போதைய மத நம்பிக்கைக்கு, சர்ச்சுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து மரண தண்டனைக்கு தான் ஆளாக்குன, மரண தண்டனை கொடுத்தாங்க அவருக்கு. அப்போது கூட அது வரைக்குமே 1650 வரைக்குமே கூட உலகம் உருண்டை அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் மேற்கத்திய நாடுகளுக்கு கிடையாது. ஆனா தமிழர்கள் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமி உருண்டையானது, நிலவு பூமி சுத்தி வந்துட்டு இருக்கு, சூரியன் மத்தியை வச்சு பூமியும் நிலாவும் சூரியனை சுத்தி வருது அப்படிங்கிற தெளிவான அறிவு தமிழர்களுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த பூமி, நிலவு, சூரியன் இந்த 3ஐயும் தாண்டி வியாழன் கிரகம் எப்படி சுத்துது, சனி கிரகம் எப்படி சுத்துது,
என்பதெல்லாம் அவர்கள் வந்து கரெக்டாக துல்லியமாக கணித்து வைத்திருந்தார்கள். 1600 வரைக்குமே வந்து உலகம் தட்டையானதுன்னு நம்பிக்கொண்டிருந்த மேற்கத்திய நாடுகள் உருவாக்கின கேலண்டரை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா தமிழர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பூமி உருண்டையானது, நிலவு பூமி சுற்றி வருது, நிலவும் பூமியும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது அப்படிங்கிற தெளிவான அறிவு தமிழர்களுக்கு இருந்தது. அது மட்டும் இல்லாம நிலவை தாண்டி சூரியனை தாண்டி பூமியிலிருந்து பார்க்கக்கூடிய கிரகங்கள் ஒரு 5 கிரகங்களை வந்து இங்க இந்த பூமியில இருந்து நேக்கட் ஐல பார்க்க முடியும், வெறும் பார்வையில பார்க்க முடியும். அந்த கிரகங்கள்ல வந்து துல்லியமாக வியாழன், புதன், சனி போன்ற கிரகங்களை வந்து கண்களாலே பார்த்து அதனுடைய போர்க்கை அது எப்படி சுத்துது, எந்த சுற்றுவட்ட பாதையில சுற்றுது, அதோட ஆர்பிட் என்ன அப்படிங்கறத கணித்து இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய தமிழருடைய நாட்காட்டி கேலண்டர் சிஸ்டம் உருவாக்கியிருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு துல்லியமா நம்மளால இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமல் தெளிவாக பயன்படுத்த முடியுது இந்த நாட்காட்டி. தமிழர்கள் பொதுவா மெயினா வந்து வியாழன் கிரகத்தை வந்து ரொம்ப துல்லியமா கணிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வியாழன் கிரகத்தோடைய சுற்றுவட்ட பாதை, அதோடைய கேரக்டரைசேஷன், அதோடைய நிலவு, அதை பத்தின அறிவு வந்து தமிழர்களுக்கு வந்து ரொம்ப ஆழமானதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதாவது கேட்டீங்கன்னா அதோடைய ஆர்பிட், அதாவது வியாழன் கிரகம் வந்து சூரியனை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறத 12 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கறத வந்து ரொம்ப துல்லியமா கணிச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து நம்மளுடைய கேலண்டர் சிஸ்டத்துல வந்து இந்த வியாழன் கிரகம் பேஸ் பண்ணி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படிங்கிற விஷயம் வந்து அடிக்கடி நம்ம வந்து நிறைய மத சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் தமிழர்கள். அதுதான் வந்து மற்ற மொழிக்காரர்களும் கலாச்சாரத்துக்காரர்களும் எடுத்துக்கிட்டாங்கிறதுக்கான சான்றுகளும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பின்ன தமிழர் கலாச்சாரத்துல வியாழன் கிரகம் வியாழனை வந்து ரொம்ப பெருசா நம்ம கையாளணும். எப்படி கேட்டீங்கன்னா வியாழன் வந்து நம்ம இன்னொரு பேரு ஆண்டு அளப்பான் அப்படிங்கிற பேர்லயும் நம்ம வந்து வியாழனை வந்து நம்ம வந்து கூப்பிடுறோம், அழைக்கிறோம். அதே போல வந்து வியாழ கணிதம் அப்படிங்கிறது வந்து மேக்ஸ்ல வந்து இப்படி அல்ஜிப்ரா, டிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி எல்லாம் இருக்கிற மாதிரி தமிழர்களுடைய கணித சிஸ்டத்துல வந்து மேத்தமெட்டிக்ஸ் சிஸ்டம்ல வந்து வியாழ கணிதம் அப்படின்னு ஒரு தனி சப்ஜெக்டே இருக்கு. வியாழனுடைய போக்கை கையாளுவதுக்கு ஒரு சிறந்த நூல் ஒன்று நம்மகிட்ட இருந்தது. அதனுடைய பேர் வந்து வியாழன் மாலை அகவல் அப்படின்னு சொல்லி. அந்த வியாழன் மாலை அகவல்ங்கிற புத்தகம் இருந்ததுக்கான சான்று நம்மகிட்ட இருக்கு. ஆனா அந்த புத்தகம் நம்மகிட்ட இல்லை. அந்த இடைக்காலங்கள்ல அந்த புத்தகம் வந்து காலப்போக்கில் அழிந்து விட்டது. அந்த புத்தகம் இருந்திருந்தா நம்ம இன்னமும் ஆழமாக எப்படி தமிழர்கள் வந்து வியாழன் கிரகத்தை வந்து கையாண்டாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு நாளை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 நிமிடங்கள் கொண்டது ஒரு நாளிகை என்றும் 60 நாளிகைகள் கொண்டது ஒரு நாள் என்று பிரிக்கிறார்கள். நம்ம இன்னைக்கு சொல்ற வாட்ச் கிளாக் சிஸ்டம் எப்படி பயன்படுத்துறோம்னா நம்ம அதே தான் பயன்படுத்துறோம். 24 மணி நேரம், 1 மணி நேரம்ங்கிறது 60 நிமிஷங்கள், ரெண்டும் ஒண்ணுதான். 24 × 60 போட்டாலும் ஒண்ணுதான், 60 × 24 போட்டாலும் ஒண்ணுதான். நீங்க எப்படி கணக்கு போட்டாலும் அப்படிதான் வரணும், அப்படிதான் வருது. இதை வந்து ஆரம்ப காலங்களிலேயே, அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கணித்தவர்கள் தமிழர்கள். அதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாளை பிரிக்கிறாங்க. அதாவது 24 நிமிடங்கள் கொண்டது ஒரு நாளிகைங்கிறத அப்பவே பிரிச்சுட்டாங்க. அதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வந்து ரொம்ப பழமையான மரபு வந்து இந்த வானிலை மரபு ஒன்று. வானிலை பல மரபுகள் இருக்கு இல்லையா, அதுல வானிலை மரபும் ஒன்று ரொம்ப பழமையான மரபு, தமிழர்கள் மரபு. தமிழர்களுடைய பாரம்பரியத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 5 பூதங்களை வந்து பின்பற்றுவோம். 5 பூதங்கள் என்னன்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ன 5மே நம்ம வந்து இன்று வரைக்கும் நம்ம வந்து அந்த 5 பூதம் என்பதை தான் நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். கணக்கும் வானிலையும் பின்னி பிணைந்ததுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கணக்கு தெரியாம நம்ம வந்து வானிலையை வந்து விண்வெளியை வந்து நம்மளால வந்து அளக்க முடியாது, கணிக்க முடியாது என்பது நான் முதலே சொல்லியிருந்தேன். அதை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது தமிழர்கள் வந்து அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, பூமிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நிலவு, சூரியன், இதை தாண்டி மற்ற கிரகத்தினுடைய போக்கையும் கணித்தார்கள் என்று நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா.
அப்படி கணித்து ஒரு கணிப்பை வைத்திருந்த தமிழர்கள் இன்னும் ஒரு 2-3 படி முன்னாடி போய் அதை தாண்டி இருக்கக்கூடிய, அதாவது பூமியோட சுற்று வட்ட பாதையில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வந்து கணிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல. அந்த நட்சத்திரங்களை எப்படி கணிக்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டங்கள் வந்து இந்த எர்த்தோடைய ஆர்பிட்லயே டிராவல் ஆகுது அப்படிங்கறத கணிக்கிறாங்க. ஸோ அந்த நட்சத்திரங்களை கூர்ந்து கவனிக்கும் தமிழர்கள் ஒரு ஒரு கன்க்ளூஷன் வராங்க. என்ன பண்றாங்கன்னா, அந்த நட்சத்திரங்களை வந்து ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்றதுக்கு நட்சத்திரங்கள் நிறைய சிதறி கிடப்பதால் வந்து தெளிவா எந்த நட்சத்திரம் எங்க இருக்கு நம்மளால பார்க்க முடியாததுனால என்ன பண்றாங்கன்னா, ஒரு உருவ அமைப்பு கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கூட்டாக, ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ், ஒரு ஒரு நட்சத்திர கூட்டங்களை பார்த்து அந்த நட்சத்திர கூட்டங்களை வந்து ஒரு உருவத்துக்குள் அடைக்கும்படி செய்து அதை வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு அதுக்கு ஒரு பெயரிட்டு அதனுடைய பாதையை கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் வந்து இந்த எர்த்தோடைய ஆர்பிட்ல இருக்கணும். அப்புறம் எல்லாம் 365 நாளும் அந்த இதை வந்து நம்மளால சரியா எந்த இடத்துல இருக்குங்கிறத கணிக்க முடியுங்கிறத உணர்றாங்க. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஒரு ஆண்டு ஃபுல்லா பார்க்கும்போது தெரியும் 27 நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கறத. 27 நட்சத்திரங்கள்னா ஒரு நட்சத்திரம் இல்லை, அது வந்து குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ். நிறைய நட்சத்திர கூட்டங்களை வந்து ஒரு 10-20 நட்சத்திரங்கள் சேர்ந்து ஒரு நட்சத்திரமா கணிக்கிறாங்க. ஒரு நட்சத்திரமும் இருக்குது. சில பெரிய நட்சத்திரங்களை ஒரு நட்சத்திரம் பாத்துக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ண முடியும்னால. ஒரு சில ஃபாலோ பண்ண முடியாத நட்சத்திரத்தை என்ன பண்ணாலும் ஒரு 4-5 கூட்டு சேர்த்து வச்சு அதை ஒரு படமா வரைஞ்சி இதுதான் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத ஒரு வரையறைக்குள்ள வராங்க. அதுக்கான பெயர்கள் அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம தனியா பேசலாம். அது நிறைய பெரிய சப்ஜெக்ட். இப்போதைக்கு இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுப்போம். அதாவது பூமியை சுற்றுவட்ட பாதையில் இருக்கிற நட்சத்திரங்களையும் வந்து மனிதன், அதாவது ஆதி தமிழன் வந்து கணிச்சான் அப்படிங்கிற புரிதலுக்கு நம்ம முதல்ல வந்துடுவோம். அதாவது இந்த நாட்காட்டி உருவாகுறதுக்கு முன்னாடி தமிழர்கள் என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சிருந்தாங்கிற விஷயத்த பார்த்தோம். முதல்ல வந்து தமிழர்கள் வந்து நிலவோட போக்கை வந்து ஆண்டு பேராண்டுன்னு ஒரு கணிப்பு வச்சிருந்த ஒரு ஐடியா இருந்தது. அதே மாதிரி பூமி உருண்டை, சூரியன் உருண்டை, நிலவும் உருண்டை, இந்த பூமியும் நிலவும் சூரியனை சுற்றி வருது அப்படிங்கிற தெளிவான அறிவும் இருந்தது. மூன்றாவது, வியாழன் கிரகம் வந்து அதோடைய சுற்றுவட்ட பாதையில 12 ஆண்டுகள் சுற்றி வருது அப்படிங்கிற விஷயத்த கணித்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எர்த்தோடைய ஆர்பிட்டில், எர்த்தோட பூமியோட சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதற்கு 27 நட்சத்திரங்கள் என்று பிரித்து அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனியாக ஒரு பேர் வைத்து அதை வந்து அதோடைய போக்குகளை வந்து கவனிக்கிறார்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஒரு அகண்ட பார்வையோட பார்த்த தமிழன் அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்றான்னா, பூமி வந்து சூரியனை சுற்றி வருது இல்லைங்களா, ஒரு சுற்றி வருவதுன்னு ஒரு சர்க்கிள், ஒரு உருண்டை, ஒரு சர்க்கிளை வந்து நம்ம 360 டிகிரின்னு சொல்லுவோம், 360 டிகிரின்னு சொல்லுவோம். இந்த 360 டிகிரி உருண்டையை வந்து அப்படியே நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா, 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 30 டிகிரியா பிரிக்கலாம். அதாவது 30 12 டிகிரி பிரிச்சோம்னா இந்த 360 வந்துடும். 360 வந்து நம்ம எப்படி பிரிக்கிறோம், 12ஆல பிரிச்சோம்னா 30 டிகிரி வரும். அதாவது எப்படின்னா, இந்த பூமி சூரியன் இங்க இருக்கு, பூமி இங்க இருக்குன்னா இந்த சுத்தி வருவதற்கு 360 டிகிரி சுத்தி வருது இல்லைங்களா ஆரம்பத்துல இருந்து. அதுக்கு சுற்றி வரும் இந்த 360 30 டிகிரியா 12 முறை பிரிக்கிறான் தமிழன். அதாவது அந்த 30 டிகிரிங்கிறது இப்படி ஒரு 30 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மாதம் அப்படின்னு கணிக்கிறான். ஸோ 30 டிகிரி பூமியோட நகர்வை வந்து ஒரு மாதம்னு கணித்து 12 மாதங்கள் அதற்கு பேரிடுறான். இந்த 360 டிகிரி பூமி 30 டிகிரியாக 12 முறை சுற்றி வருகிறது. இந்த 30 டிகிரி நகர்கிறது இல்லைங்களா, இந்த நகர்வை வந்து ஒரு ஓரை என்றும் அல்லது ஒரு மாதம் என்றும் சொல்கிறார். இந்த 30 டிகிரி ஒரு ஓரை, இந்த 30 ஓரை வந்து 12 ஓரைகள், அதாவது 30 டிகிரி நகர்வு வந்து ஒரு சைக்கிள் முடியுது. சோ ஒரு வருஷங்கிறது 12 மாதம், 12 மாதங்கிறது வந்து ஒரு 30 டிகிரியும் ஒரு மாதம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ அதை பேஸ் பண்ணி கேலண்டர் உருவாகுது. ஆதி தமிழன் இன்னும் ஆழமாக சென்று இந்த 360 டிகிரிய ஆழமாக பார்க்கும்போது இந்த 360 டிகிரி சுற்றுவட்ட பாதையில அவன் வந்து ஏற்கனவே பார்த்து வைத்த நட்சத்திர கூட்டங்களுக்கு 27 பிரித்து அதுக்கு தனி பேர் வச்சிருந்தான் இல்லைங்களா,
அந்த நட்சத்திரங்களை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 ஓரைகள் இருக்கு இல்லைங்களா, 30 டிகிரி நகர்ந்து வருது இல்லையா, 12 மாதங்கள். இந்த 12 ஓரைகளை, இந்த 12 மாதங்களை வந்து அந்த 27 வந்து டிவைட் பண்றாங்க, வகுக்கிறாங்க. அப்படி வகுக்கும் போது ஒரு ஒரு ஓரைக்கும் 2.25 நட்சத்திரங்கள் தேவைப்படுது. ஒரு ஒரு 27 நட்சத்திரம் வந்து 12ஆல நீங்க டிவைட் பண்ணும்போது 2.25 நட்சத்திரம் வரும். ஒரு ஒரு ஓரைக்கும், அதாவது ஒரு ஒரு 30 டிகிரி எர்த் மூவ்மெண்ட்டுக்கும் வந்து இந்த நட்சத்திரம் வந்து ஒரு 2.25 நட்சத்திரம் நகருது அப்படிங்கிறத கணிக்கிறான். அந்த 2.25 நட்சத்திரங்களாக பிரிச்சாங்க, 2.25 அந்த 2.25 4 நாளா வச்சுக்கிறான், 4 நாளா பிரிக்கிறான். அதாவது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் அப்படின்னு பிரிச்சுக்கிறான். ஏன்னா அது இன்னும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அதை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக வேண்டி இன்னும் ஆழமாக பார்க்கணும்னா ஒரு ஒரு நட்சத்திரமும் 4 பாதங்களாக பிரிச்சுட்டா அந்த 2.25 வந்து எப்படி வரும் கேட்டீங்கன்னா 9 பாதம் வரும். அதாவது 27 நட்சத்திரத்தையும் 4 நாளா போட்டோம்னா 108 பாதங்கள் வரும். இந்த 108 பாதங்கள் வந்து ஒரு ஒரு 30 டிகிரிக்கும் நீங்க வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கட் பண்ணோம்னா ஒரு ஒரு ஓரைக்கும் அல்லது ஒரு மாதத்திற்கும் 9 நட்சத்திரங்கள் அப்படின்னு வரும். அதாவது ஒரு நட்சத்திரத்துக்கும் 4 ஏபிசிடின்னு ஒரு 4 நம்பர் கொடுத்து வந்துச்சுங்களேன். இப்போ ஒரு நட்சத்திரம் அஸ்வினின்னு ஒரு நட்சத்திரம் எடுத்துட்டோம்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு 4 பாதம், அஸ்வினி 1, 2, அஸ்வினி 3, அஸ்வினி 4 அப்படின்னு வைக்கிறோம்னு வச்சுங்களேன். அது ஒரு மாதம் நகர்ந்துன்னா இதுல ஒரு 4, இன்னொரு அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு 4, A1, A2, A3, A4 வச்சுக்கோங்களேன். அந்த 4ல ஒரு 4, அது இல்லாம ஒரு இன்னொரு நட்சத்திரம் 1. ஸோ மொத்தம் 9 பாதங்கள், 2 நட்சத்திரம் பிளஸ் இன்னொரு நட்சத்திரம் ஒரு 1. அதாவது 9 நட்சத்திரம் வந்து அந்த 30 டிகிரி மூவ்மெண்ட்ல 9 நட்சத்திரங்கள்ல வந்து அந்த எர்த்து வந்து கடக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்றான். நிமிடங்கள், நாளிகை, நாள் அப்படின்னு பார்த்தோம். 24 நிமிடம் ஒரு நாளிகை, 60 நாளிகை ஒரு நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா 360 டிகிரியை வந்து 30 போட்டு 12 மாதங்கள், 12 மாதம், ஒரு மாதத்துக்கு பூமி எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது சூரியனை சுத்தி வர்றதுக்கு அப்படிங்கறத கால்குலேஷன் பார்த்தோம் 30 டிகிரி. இன்னும் ஆழமா போய் இந்த 27 நட்சத்திரங்கள்ல வந்து அந்த ஆர்பிட்ல இருக்கிறது பார்த்தோம். அந்த 27 நட்சத்திரங்களை வந்து 4 நாளா பிரித்து 108 நட்சத்திரங்களாக பிரிக்கிறோம். அதாவது நட்சத்திரம் 1, 2, 3, 4 பிரிக்கிறோம். ஒரு நட்சத்திரம் 4 பாதம் பிரிக்கிறோம். இந்த 108 நட்சத்திரங்களை வந்து 12 மாதங்களுக்கும் பிரித்து தரும்போது நம்மளுக்கு வந்து 9 பாதங்கள் ஒரு மாதத்துக்கும் கிடைக்குது. ஸோ இதை வந்து இந்த கன்க்ளூஷனுக்கு வர முடிஞ்சது அந்த காலத்து ஆதித்தமிழனால. அதனாலதான் ஒரு துல்லியமான ஒரு நாட்காட்டியை, ஒரு கேலண்டரை வந்து நம்மளால வந்து படைக்க முடிஞ்சது. கொஞ்சம் ஆழமாக சென்று தமிழர்களுடைய கண்டுபிடிப்புகளை அவங்க ஆராய்ந்து வைத்து இந்த விஷயங்களை பார்க்கும்போது பூமியோடைய அச்சு, ஆக்சல் வந்து நேராக இல்லை. பூமி வந்து சூரியன்ல இருந்து பூமி வந்து நேரா இல்லை, அது வந்து ஒரு 22.1 டிகிரி சாஞ்சி இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 22.1 டிகிரி சாஞ்சி இருக்கிற இந்த பூமியோட அச்சுரேகை வந்து 24.5 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 22.1க்கே வரும் அப்படிங்கிறதையும் கணிச்சிருக்காங்க. இந்த 22.1 டிகிரில இருந்து 24.5 டிகிரி போயிட்டு வர்றதுக்கு 41,000 ஆண்டுகள் எடுத்துக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கணிச்சிருக்கிறோம் தமிழர்கள். இதுதான் வந்து ரொம்ப பிரமிப்பான விஷயங்கள். இதை முக்கியமான கண்டுபிடிப்பா நான் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழர்களுடைய இந்த வானிலை அறிவு பத்தி பார்க்கும்போது இந்த பூமி வந்து 21 டிகிரி சாஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அதே மாதிரி பூமி சாஞ்சி சுத்திட்டு இருக்கு இல்லையா. பூமி சுத்தும் போது இந்த ஆக்சலும் ஒரு சின்னதா ஒரு ரொட்டேஷன் போடும். சாஞ்சி இருக்கிறது வந்து ஒரு சின்னதா ஒரு ரொட்டேஷன் போட்டுட்டே தான் இருக்கும். அந்த பூமி சுத்தும் போது ஒரு பம்பரை சுத்தி விட்டீங்கன்னா தெரியும், அது இப்படியே சுத்தி இப்படியே தன்னை அப்படி சுத்திட்டே இருக்கும். அதே மாதிரி அது ரொட்டேஷன் போடும். அது மாதிரி பூமி சுத்திக்கிட்டே அந்த ஆக்சிலும் ஒரு ரொட்டேஷன் போடும். அந்த ஆக்சில் ரொட்டேஷன் இந்த 21 டிகிரி சார்ந்துக்கு இந்த ஆக்சில் ஒரு ரொட்டேஷன் போடுது இல்லையா, அந்த ரொட்டேஷன் வந்து 26,000 ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது கணிச்சு. இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1 டிகிரி 0.1 டிகிரி மூவ்மெண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த டிகிரி டிஃபரன்ஸ் எடுத்துக்கிற ஆண்டு வந்து 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஒரு 0.1 டிகிரி இந்த சுற்று ஆக்சுவல் ரொட்டேஷன் ஆகுதுங்க. அந்த சுற்று ஆகிறதுனால
ஒரு 0.1 டிகிரி டிஃபரன்ஸ் ஏற்படும். ஒரு 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த டிஃபரன்ஸ், அதாவது கேலண்டர் கால்குலேஷன்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஏற்படும், வானிலையில ஒரு சின்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. ரொட்டேஷன்ல ஏற்படுற 1 டிகிரி மாற்றம் இருக்குங்க 72 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இதை கால்குலேட் பண்றதுக்கு வந்து ஓராண்டு சைக்கிள், நம்ம வச்சிருக்கிற ஓராண்டு சைக்கிள் கேலண்டர் பத்தாது அப்படின்னு முடிவு பண்ற தமிழர்கள் வந்து அதை விட பெரிய கேலண்டர் சிஸ்டம் வேணுங்கிறதுக்காக வேண்டிதான் வியாழனுடைய ஆர்பிட்டை மையமா வச்சு 12 ஆண்டு சிஸ்டம் கொண்டு வராங்க. 12 இயர்ஸ், 12 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து வியாழன் சுத்தி வருது இல்லைங்களா, அதை கணக்கு போடுறாங்க. வியாழனை மட்டும் அவங்க வந்து கணக்கு வச்சுக்கல, அதோட சேர்த்து சனி கிரகம் சுத்துவதையும் சேர்த்து கணக்கிடுறாங்க. வியாழன் சுத்துவதை மட்டும் கணக்கிடாம சனி கிரகம் சுத்துவதையும் சேர்த்து கணக்கிடுறாங்க அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வியாழன் கிரகம் வந்து அதன் ஆர்பிட் ஒரு ரொட்டேஷன் முடிக்கிறதுக்கு 12 இயர்ஸ் ஆகும், 12 ஆண்டுகள் ஆகும். அது சுற்றுவட்ட பாதையில ஒரு ரொட்டேஷன் ஒரு சைக்கிள் முடிப்பதுக்கு. சனி கிரகம் வந்து ஒரு சைக்கிள் முடிக்கிறதுக்கு வந்து 30 இயர்ஸ் எடுத்துக்கும். ஸோ வியாழனும் சுத்திட்டு இருக்கு, சனியும் சுத்திட்டு இருக்கு. இந்த வியாழனும் சனியும் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒரு பாயிண்ட்ல நேர்கோட்டில் வரும். பூமியில இருந்து பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணி கிராஸ் ஆகி போகும். அந்த கிராஸ் ஆகிற பாயிண்ட் வந்து எவ்ரி 60 இயர்ஸ், ஒரு 60 ஆண்டுக்கு ஒரு முறை வியாழனும் சனியும் அந்த நேர்கோட்டில் வந்துட்டு போகுது பூமியிலிருந்து பார்க்கும்போது. ஸோ இந்த பாயிண்ட வச்சுக்கிறாங்க. ஸோ 60 ஆண்டுகள், அதாவது வியாழன் 12 ஆண்டு சுற்றி வர 12 ஆண்டுகளை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த 60 இயர்ஸுக்கு 60 ஆண்டு சைக்கிள், 60 ஆண்டுக்கு ஒரு முறை சனியும் வியாழன் கிராஸ் ஆகி போறதை வந்து நோட் பண்றதுக்காக வேண்டி அந்த 60 ஆண்டு முறை வருது. இந்த 12 ஆண்டுகள்ல இருந்து 5 முறை எடுத்து 60 ஆண்டு முறை அப்படிங்கிற ஒரு முறையை வந்து தமிழர்கள் அதனாலதான் கொண்டு வராங்க. ஸோ இப்போ வந்துட்டோமா, தமிழர்களுடைய கேலண்டர் எடுத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கும் ஒரு பேர் இருக்குது. 60 ஆண்டு வச்சிருக்கோம். 60 இயர்ஸ், 60 ஆண்டு முறையை நம்ம பயன்படுத்திட்டு வரோம் அப்படிங்கிறதுக்கான டெரிவேஷனுக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். துல்லியமான கணக்கீடுகள் எல்லாம் வந்து எந்த ஒரு கலாச்சாரத்திலயுமே இருக்குதான்னு தெரியல, கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, வியாழனுடைய சுற்றுவட்ட பாதையும் கணக்கிட்டு, சனியோட சுற்றுவட்ட பாதையும் கணக்கிட்டு, அது எடுத்துக்கிற நாட்களை கணக்கிட்டு, அந்த இரண்டும் வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல நேர்கோட்டில் வரும் அப்படிங்கறத கணக்கிட்டு, அதை பாயிண்டா வச்சு இந்த 12 முறை சுற்றுவதை வைத்து, இந்த சனி கிரகம் சுற்றுவதை வைத்து ஒரு 60 ஆண்டு சைக்கிளை உருவாக்கி, இந்த 60 ஆண்டு சைக்கிளை வந்து நம்ம வந்து ஆக்சல், பூமியோட ரொட்டேஷன் ஆக்சஸ் வந்து அதுல ஒரு டிகிரி மாற்றம் ஏற்படுவதை வந்து கணிப்பதற்கு அதை பயன்படுத்தணும்னு சொல்லி இவ்வளவு விஷயங்களை வந்து ஆவணப்படுத்தி, அதை வந்து நடைமுறையில அன்றாட வாழ்க்கையில ஒரு விவசாயி விதை போடுவது என்று விதை போடணும், என்னைக்கு மழை பெய்யும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் வரைக்கும் அந்த விவசாயிக்கு போய் சேரும் அளவுக்கு அதை வந்து பரவலாக அறிவை வந்து எல்லாத்திட்டையும் பரப்பி வச்சிருந்த தமிழர்கள் கூட்டம் நம்ம. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா நான். இதெல்லாம் தமிழர்கள் வந்து கண்டுபிடித்தாங்களா, இவங்க தமிழர்களுக்கு அவ்வளவு அறிவு இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். அதுக்கான சான்று சொல்லணும் இல்லையா, அதுக்கான ப்ரூஃப் சொல்லணும் இல்லைங்களா. இங்க தமிழகத்துல பொருந்தல் அப்படிங்கிற இடத்துல அதுக்கான சான்று இருக்கு. முதல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். நம்மளுடைய மேற்கத்திய கலாச்சாரத்துல வந்து ஸ்டோன் ஹெஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இருக்குது. அது வந்து வேற்று கிரகத்துல இருந்து மனுஷன் கொண்டாந்து கற்கள் நட்டு வச்சுட்டு போயிட்டான். அந்த கற்களுடைய அமைப்பு வந்து சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையை வந்து கணிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இன்று வரை என்ன சொல்லலாம், இன்று கூட ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க பெரிய விஞ்ஞானிகள். இந்த ஸ்டோன் ஹெஞ்சஸ் அப்படிங்கிற விஷயம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரவுகள்ல வந்து இந்த நட்சத்திரங்களையும் நிலவையும் ஈஸியா பார்த்துடலாம், அதை வைத்து கணித்து விடலாம். அதை வைத்துதான் பெரும்பான்மையான கேலண்டர்கள் கணித்து இருக்கலாம். அந்த ஸ்டோன் ஹெஞ்சஸ் இருக்கிற எல்லா நாகரிகத்திலையும் பாத்தீங்கன்னா, இரவு அல்லாத சூரியன் இருக்கும்போது நாளை கணிக்கணும், சூரியன் அதாவது அந்த சூரியனோட நகர்வை கணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த ஸ்டோன் ஹெஞ்சஸ் வச்சிருந்தாங்க. நம்மளையும் வந்து கல்தூண்கள் வச்சிருந்திருக்கோம். தமிழர் கலாச்சாரத்திலையும் அது இருக்கு. இன்று வரவும் அதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுட்டு இருக்கோம். ஆனா அதோட பெருமை நமக்கு தெரியாமலேயே அதை வச்சுட்டு இருக்கோம். இன்று அளவும்
அந்த ஸ்டோன் ஏஜஸ் இருப்பதை அந்தந்த நாட்டு மக்கள் அவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருக்காங்க. அதை பெருமையா பாதுகாட்டுறாங்க, போட்டுறாங்க. அதை வந்து ஒரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா நினைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பொருந்துங்கிற இடத்துல இதே ஸ்டோன் ஏஜஸ் தமிழ்ல வந்து கல் வட்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியனோட நகர்வை பார்த்து அந்த நகர்வுக்கு ஏற்ப ஒரு பெரிய கல் நட்டு அந்த கல்லுடைய நிழலை வைத்து கற்கள் நட்டு அந்த சூரியனோட நகர்வை வந்து அந்த காலத்துல ஆதி தமிழன் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கான், கணித்திருக்கான். அதுக்கான சான்று நம்மகிட்ட இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து பெருசா பார்க்கறது இல்லை. ஆனா இதே வந்து ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற அந்த ஸ்டோன் ஹெஞ்சஸ் மாதிரியான விஷயங்களை வந்து ஒன்றும் பெருசா பேசிட்டு இருக்கோம். நிமிடம், நாளிகை, நாள், மாதம், ஆண்டு, பேராண்டு, 60 ஆண்டு முறை, இது எல்லாமே ஒரு புத்தகமாக வைத்து அதை கொண்டு கணித்த நாட்காட்டி கணிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் பஞ்சாங்கம்னு வச்சாங்க. அதுக்கு பேர் தான் பஞ்சாங்கம். அந்த புத்தகத்துக்கு பேர் தான் பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் தான் வந்து பின்னாடி காலங்கள்ல வந்து ஜாதகம், ஜோசியம் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த பஞ்சாங்கத்தால சூரியனை, சந்திரனையே கணிக்க முடியுது, இந்த நாட்டுடைய மழை எப்போ வரும், சீதோஷ நிலையை கணிக்க முடியுது. அதனால இதை வைத்து ஒரு மனிதனுடைய பிறப்பில் ஏற்படும் அவனுடைய எதிர்காலத்தையும் கணித்து விட முடியும். இதை எப்படி வானிலையை கணிக்க முடியுதோ அதே மாதிரி இந்த பஞ்சாங்கத்தை வைத்து கணித்து விட முடியும் என்று உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஜோதியம், ஜோசியம், ஜாதகம் எல்லாமே. இது எல்லாமே வந்து பின்னாடி காலங்கள்ல வந்து இது நான் சொல்வது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதுக்கு முன்னாடி 5125 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஜாதகம், ஜோசியம் எல்லாம் அதுக்கப்புறமேட்டு உருவான விஷயங்கள். சோ இப்ப இந்த பஞ்சாங்கம்ங்கிற விஷயம் எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, இது என்ன இருந்தது அந்த பஞ்சாங்கத்துலன்னா என்ன இருக்குன்னு கேள்வி. இந்த கேலண்டர் சிஸ்டம், இந்த நாட்காட்டியை நம்ம வந்து எங்கேயும் தவறு பண்ணிடக்கூடாது, இந்த ஆக்சல் ரொட்டேஷன், இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி தமிழர்கள் உருவாக்கி வைத்த இந்த புத்தகத்துக்கு பேர் தான் பஞ்சாங்கம். இதுல ஜோசியத்துக்கும் ஜாதகத்துக்கும் எந்த எதுவும் செய்வதற்கு இல்லை அப்படிங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்மையா பொய்யா அந்த ஜாதகத்தை பத்தி அது தனியா ஒரு வீடியோ பண்ணலாம். முதல்ல இந்த விஷயத்த நம்ம முடிச்சிடலாம். இந்த பஞ்சாங்கமே வந்து 2 வகை பஞ்சாங்கமாக நம்ம தமிழர்கள் வச்சாங்க. 2 வகையான பஞ்சாங்கங்கள் வந்து தமிழர்கள் வந்து கையாண்டு இருக்காங்க. ஒரு பஞ்சாங்கம் வந்து சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் என்றும், இன்னொன்னு வந்து திருக்கணித பஞ்சாங்கம் என்றும் வச்சிருந்தாங்க. இதுல வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்டாட்டிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம். அதாவது மாற்றமே ஏற்படாத விஷயங்கள் எல்லாம் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம். மாற்றம் ஏற்படாத விஷயம் என்னன்னா 60 செகண்ட், வினாடிகள் 1 நிமிடம், அதே மாதிரி 60 நிமிடம் 1 மணி நேரம் அப்படின்னு வைக்கிறோம் இல்லையா. அது மாதிரி தமிழ்ல வந்து 24 நிமிடம் 1 நாளிகை, 60 நாளிகை 1 நாள் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா. இது வந்து நீங்க எந்த லாங்குவேஜ்ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் எப்படி நீங்க கணக்கு பண்ணணும் அதுக்குள்ளதான் வரும், அதுக்கு மேல வராது இல்லையா. அது ஸ்டாட்டிக்கான விஷயம். அதுக்குதான் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிப்பெடுத்து வைப்பதுதான் வந்து சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது. இதுவே வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னா அது வேரியபிள், அதுல மாறக்கூடியவை. சோ இதுல என்ன மாறக்கூடியவை அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சியல் ரொட்டேஷன், பூமி வந்து 22 டிகிரில இருந்து 22.1 இருந்து 24.5 வரைக்கும் சாயும் என்றும், அந்த சாயும் போது சாய்வது பூமி சுத்தும் போது அந்த ஆக்சியலும் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதற்கு வந்து 72 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த வந்து 1 டிகிரி மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ இந்த 72 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த ஒரு மாற்றம், இந்த 1 டிகிரி மாற்றம் ஏற்படுவதனால இங்க வானிலையும் மாற்றம் ஏற்படும் இல்லைங்களா. சோ அந்த டிகிரி மாற்றத்தை கணித்து அப்போ அந்த ஆண்டு, அதாவது அந்த ஆண்டு இந்த 60 ஆண்டுக்கு சைக்கிள்ல அந்த 72ஆவது ஆண்டு எங்க வந்து செக் பண்ணி அந்த ஆண்டுல வந்து ஃபர்ஸ்ட் 1 டிகிரி சேஞ்சுக்கு முன்னாடி என்னென்னலாம் மாற்றம் இருந்ததோ அப்போ இந்த வருஷம் என்னெல்லாம் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது கணிக்கிறதுக்காக பயன்படுத்தின பஞ்சாங்கத்துக்கு பேர் வந்து, அதாவது பூமியோடைய, அதாவது மாறக்கூடிய பூமி வந்து சுத்தும் போது டிகிரி மாறக்கூடிய விஷயங்களை கணிக்கக்கூடிய விஷயங்களை கணித்து வைத்து இந்த குறிப்புக்கு பேர் வந்து திருக்கணித பஞ்சாங்கம். சோ இது பஞ்சாங்கத்தை 2 வகையா பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஒண்ணு வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கிறது, மாற்றம் பெறாதது சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் என்றும், மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து திருக்கணித பஞ்சாங்கம்னு வச்சு, இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை பெருங்கணினி அப்படிங்கிற ஒரு ஆளை வைத்து, அதை வந்து பெருங்கணினி ஒரு ஆள், ஒரு போஸ்டிங், அந்த போஸ்டிங்ல ஒரு ஆள் உட்காந்து அந்த ஆள் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான். காலகாலமா ஒரு அரசவையிலையும் அந்த பெருங்கணினிங்கிற ஒரு ராஜாக்கள் இருந்திருக்கான், ஒரு அமைச்சர் இருந்திருக்கான். அவன் வந்து இந்த கேலண்டர் சிஸ்டத்தையே அவன் தான் கால்குலேட் பண்ணி வச்சிருப்பான். அவருக்கு எல்லாமே இருக்கும். சோ இது மாதிரியான சிஸ்டத்தை வந்து தமிழர்கள்
5000 ஆண்டுகளாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. பஞ்சாங்கம் ஒரு விஷயத்த வந்து எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேட்டலைட் ஸ்டேஷன் மாதிரி பார்க்கணும். இன்னைக்கு வந்து எப்படி வந்து வானிலை ஆய்வு மையங்கள் வந்து இன்று மழை வரும், புயல் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுதோ, அது மாதிரி அந்த காலத்துல சேட்டலைட்ஸ் எல்லாம் கிடையாது இல்லைங்களா. அவங்க வந்து இந்த கால்குலேஷனை வந்து இந்த பஞ்சாங்கத்துல வச்சிருந்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த மாதம் விதைக்கணும், இந்த மாதம் அறுவடை பண்ணணும், இந்த மாதம் மழை வரும், இந்த மாதம் வெயில் அடிக்கும், இந்த மாதம் பூ பூக்கும், இந்த மாதம் காய் காய்க்கும், எல்லாத்தையுமே வந்து இதை பேஸ் பண்ணி தான், இந்த பஞ்சாங்கங்களை பேஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. இந்த பஞ்சாங்கங்கள் வந்து அந்த ஒரு சேட்டலைட் ஸ்டேஷனாக, ஒரு வானிலை முன்னறிவிப்பு மையமாக அந்த காலத்துல திகழ்ந்திருக்கு. அப்படிதான் இது ஒரு சயின்டிபிக் நோட்டா தான் நான் பாக்குறேன். அப்படிதான் பார்க்கணுமும் கூட. நீங்க வந்து பஞ்சாங்கம் நோட்டிலே அது வந்து ஜோசிய ஜாதகம் சம்பந்தப்பட்ட புத்தகம், அது வந்து தவறானதாக இருக்கும் அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கூடாது. இது வந்து கம்ப்ளீட்டாவே சயின்டிபிக்லி அக்செப்டபிளான ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்க நினைக்கிறேன். ஆழமான பறந்து விரிந்த அறிவை கொண்டிருந்த நம் முன்னோர்களான ஆதி தமிழர்கள் உருவாக்கிய இந்த நாட்காட்டி கேலண்டர் சிஸ்டத்தை தான் நம்ம இன்றளவும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா உலகத்துல எந்த ஒரு கேலண்டரும் இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கியதாக ஒரு விஷயமாக இல்லை, கேலண்டரா இல்லை. மட்டும் இல்லாம 5125 ஆண்டுகளாக இந்த கேலண்டர் சிஸ்டம் இன்னமும் நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது வந்து மிக பெருமைக்குரிய விஷயமா நான் பாக்குறேன். இதை எப்படி இப்ப வந்து 5125 ஆண்டுகள் சொன்னோன்னா இது எப்படி அப்படின்னு கேட்குறீங்களே. அடுத்தது அதாவது கிமு 3101 ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு குறுநில மன்னனான கலிவாகு என்னும் அரசன் இந்த கேலண்டரை முதலில் வெளியிடுகிறார். அதான் தமிழனுடைய வரலாற்றிலேயே முதல்ல கேலண்டர் வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து கிமு 3101 என்பதை நம்ம வந்து அறியப்படுகிறோம். அதுக்கான சான்றுகள் இருக்கு. 3101 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிட்ட இந்த கேலண்டர் இன்று வரை நடைமுறை இருக்குது என்பதால் இது வந்து 5125 ஆண்டுகள் பழமையான கேலண்டரை கொண்ட சமூகத்தை சார்ந்தவன் என்பது நான் பெருமை கொள்கிறேன். இதை அனைவரும் தமிழராக இருக்கும் அனைவருக்கும் இது பெரியமான விஷயமா நான் பார்க்கிறேன். இந்த விஷயத்த நம்ம இப்ப எல்லாமே ஒரு கேலண்டர் பத்தி எல்லாம் பார்த்துட்டோம். இந்த கேலண்டர் சிஸ்டம் தமிழர்களோடதுங்கிறது நிறைய இடத்துல வந்து கேள்விக்குறியாகும். எப்பெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த 60 ஆண்டு முறை வரும்போது இந்த கேள்விக்குறி வரும். ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். டிஎன்ஏ டெஸ்டட் ப்ரூவன் டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஆரியர்கள் சிந்து சமவெளி தாண்டி இந்தியாவுக்குள்ள உள்ள வந்த ஆண்டு வந்து கிமு 1600 ஆண்டு. 1600களில் தான் ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்படி வந்த ஆரியர்கள் பிற்காலத்துல பேசிய மொழி தான் வந்து உருவாக்கின மொழி தான் வந்து சமஸ்கிருதம். இந்த தமிழர்களுடைய 60 ஆண்டு முறைகளுக்கு வந்து சமஸ்கிருத பெயர்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லாத்துக்குமே இருக்கு, அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கு. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த 60 ஆண்டுகளுக்கான பெயர்கள் எல்லாமே வந்து சமஸ்கிருத பெயர்கள் கிடையாது. பௌத்த மதத்தை உருவாக்கிய புத்தர் பேசிய மொழி வந்து பாலி மொழி. அந்த பாலி மொழியில தான் இந்த 60 ஆண்டுகளுக்கும் பெயர் வச்சிருக்காங்க. அதாவது தமிழர்கள் உருவாக்கி இந்த 60 ஆண்டுகளுக்கான பெயர்களுக்கான ஆவணம், அதாவது அந்த 60 ஆண்டுகள் இருக்குங்கிறதுக்கான ஆவணம் இருக்கு. அந்த 60 ஆண்டுகளுக்கு பெயர்களுக்கான ஆவணங்கள் தொலைந்து விட்டது. முதல் வீடியோலேயே நான் போட்டு சொல்லியிருந்தேன், தமிழனுடைய மிகப்பெரிய எழுத்துக்கள்லாம் வந்து கடலில் அரிக்கப்பட்டிருக்கிறது. பல ஓலைச்சுவடிகளை வந்து நம்ம ஆற்றில் தூக்கி போட்டோம், பல ஓலைச்சுவடிகளை வந்து நம்ம அடுப்பு போட்டு எரிச்சிட்டோம். அதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருந்தா அந்த 60 ஆண்டுக்கான தமிழ் பேர்களும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இந்த 60 ஆண்டுகளுக்கான தமிழ் பேர் கிடைக்காத, நமக்கு கிடைக்கல. ஆனா அப்ப என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 1600 ஆண்டுகளுக்கு 1600 ஆண்டுகள் அந்த பௌத்த பரவல் காலகட்டங்கள்ல வந்து பௌத்திசம் புத்த மதத்தை பின்பற்றுவர்களால இந்த 60 ஆண்டு கேலண்டரை எடுத்து அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த 60 ஆண்டுகளுக்கும் அவர்கள் மொழியான பாலி மொழிகள்ல பேர் வைக்கிறாங்க. சோ தமிழர்களுடைய அந்த 60 ஆண்டுகளுக்கு பெயர் வைத்தவர்கள் பாலி மொழியை சேர்ந்தவர்கள் பௌத்தர்கள். ஆண்டுகளுக்கு, அதாவது 5125 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியிடப்பட்ட
கேலண்டருக்கு நாட்காட்டிக்கு 1600 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்த ஆரியர்கள் தான் உரிமையாளர்கள் என்று நாமே தமிழர்களே எடுத்து தாரை பார்த்து விடுகிறோம். ஈஸியாக எடுத்து குத்துறோம். இந்தாங்க இது நாங்கள் இது இல்லை, இதுல பேர் உங்களுடைய லாங்குவேஜ்ல இருக்கு, உங்களுடைய மொழி மாதிரி தெரியுதுன்னு நினைச்சிட்டு அது அவர்கள் மொழியும் கிடையாது. அது இன்னொருத்தருடைய மொழி. அது பாலி மொழியில பௌத்தர்கள் வைத்த பெயரை, அந்த பெயர்கள் தமிழர்களுடைய மாதத்திற்கு அவர்கள் பெயர் வைக்கிறார்கள். அதை தூக்கி நம்ம அப்படியே கொடுத்துட்டோம். ஆனா உண்மையாக வரலாறு என்னன்னா, இதுக்கான உரிமை கொண்டாட வேண்டியவர்கள் நாம் தான். இது தமிழர்களுடைய உரிமை, தமிழர்களுடைய பெருமையும் கூட. இந்த ஆரியர்கள் என்ன பண்றாங்க, எப்படி பௌத்தர்கள் தமிழர்களுடைய கேலண்டரை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பேர் வச்சுட்டு அவங்க அதை பின்பற்றினாங்களோ, அது போல இந்த ஆரியர்களும் தமிழர்களுடைய கேலண்டரை எடுத்து அவர்களுக்கு சௌகரியமாக மாற்றி அவர்களும் பயன்படுத்தினார்கள். ஆரியர்கள் பயன்படுத்திய இந்த கேலண்டர் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த அடாப்டேஷன், நம்மளுடைய கேலண்டர் எடுத்து அடாப்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு கேலண்டர், அதுவும் அவங்க கேலண்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. ஆரியர்களுடைய கேலண்டர் சிஸ்டத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கும். தமிழர்களோட கேலண்டர் மாதிரி வராது. அவங்க நிலவை மட்டும்தான் கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மற்ற விஷயங்களை அவங்க கால்குலேட் பண்றது கிடையாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய கால்குலேஷன் வெறும் நிலவை மட்டுமே சார்ந்துதான் இருக்கு. அதாவது 28 நாட்கள், 29.5 நாட்கள் ஒரு நிலவு பூமி சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளுது. ஸோ அப்போ பூமி சுற்றி வர்றதுக்கு 13 அப்படின்னு போட்டு க்ளோஸ் டு ரொம்ப நெருக்கமாக வரார்கள். 364 ஒரு நாள் ஒரு ஆண்டும் குறையும். அது ஒரு 11 ஆண்டுகள் 11 நாள் என்னும் மிச்சமாகும். ஸோ 10 வருஷம் இருக்க 12 வருஷம் இருக்க ஒரு நட்சத்திர ஆண்டு மாதம் அப்படின்னு அவங்க சமஸ்கிருதத்துல அதை இணைச்சிக்கிறதாக சொல்றாங்க. அதை பத்தி நான் சரியா தெளிவாக எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியும், உங்களுக்கே தெரியும். சமஸ்கிருத கேலண்டரை பேஸ் பண்ணி வரக்கூடிய பண்டிகைகள் ஸ்டாட்டிக்கா இருக்காது. இந்த வருஷம் ஒண்ணு வரும், அடுத்த மாசம் வேற ஒரு நாள் வரும். அதாவது உதாரணத்துக்கு இந்த வருஷம் தீபாவளி ஒரு நாள் வரும், அடுத்த வருஷம் தீபாவளி வேற ஒரு நாள் வரும். அந்த ஆரியர்கள் கணிக்கும் முறைப்படி பயன்படுத்தினா இப்படி மாற்றம் இருக்கும். இப்போ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், அல்லது கிருஷ்ண ஜெயந்தியா இருக்கட்டும், அல்லது தீபாவளி, இந்து பண்டிகை எதுவாக இருந்தாலும் இந்த வருஷம் ஒரு நாள் வரும், அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா வேற ஒரு நாள்ல வந்துட்டு இருக்கும். தமிழ் கேலண்டர் எப்பயுமே ஸ்டாட்டிக்கா இருக்கும், கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கும். அப்படின்னா என்னன்னா சித்திரை 1 அன்னைக்கு தான் வரும். பொங்கல் பண்டிகை அன்னைக்கு தான் வரும். அது மாறாது. தமிழர்களுடைய திருநாட்கள் என்னைக்கு சொல்லி வச்ச மாதிரி அன்னைக்கு தான் வரும். அது மாறவே மாறும். அது இங்கிலீஷ் கேலண்டரோட ஒத்து போகும். ஏன்னா இங்கிலீஷ் கேலண்டரும் ஸ்டாட்டிக்கா வருது. ஆனா இதுல ஒரு விஷயம் நம்ம நல்லா கவனிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, லீப் இயர் அவனுக்கு இங்கிலீஷ் கேலண்டர் ஒரு தவறு இருக்கு இல்லைங்களா, 4 வருஷம் இருக்க ஒரு நாள் ஆட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவனுக்கு அந்த 4 நாள்ல சரியா கணிக்க இயலாவில்ல, அவங்கள கணக்குல என்ன பண்றாங்க, 4 நாளுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு குளறுபடிதான் நடந்துச்சு. ரோமர் போன வீடியோல சொன்னேன். ரோமர் காலத்துல ஜூலியஸ் சீசர் காலத்துல முன்னாடி நிறைய பிரச்சனை குழப்பம் நடந்தது. ஜூலியஸ் சீசர் ஒரு முடிவு கொண்டாந்தா, அதுக்கப்புறம் கிரிகோரியன் ஒரு கால்குலேஷன் கொண்டாந்தா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வராம இருக்காங்க. அவங்களோட கணக்குப்படி பார்த்தா அதான் 4 வருஷத்துக்கு ஒரு நாள் ஆட் பண்ணிட்டே வராங்க. சமஸ்கிருத கேலண்டர்ல 10-11 நாள் ஆட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். 10 நாளுக்கு இருக்கா. அது அந்த மாதிரி ஒரு கேலண்டருக்கும், அதாவது சீனர்களும் கேலண்டர் பல ஆண்டுகளாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்களோட கேலண்டர்லயும் அந்த சிஸ்டம் இல்லை. உமர் அவர்கள் கண்டுபிடித்த ஒரு இஸ்லாமிக் கேலண்டர், பெர்ஷியன் கேலண்டர்லயும் ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயம் கிடையாது. 18 ரம்ஜான் இந்த மாதம் ஒரு மாதிரி வரும், அடுத்த ஆண்டு வேற ஒரு நாட்கள்ல வரும். எல்லாமே ஸ்டாட்டிக் இல்லாம வரும். பட் தமிழ் கேலண்டர்ல வரக்கூடிய தமிழர்களுடைய திருநாள் எல்லாமே ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கும். அதாவது ஏப்ரல் 14 தமிழ் ஆங்கில தேதியில வரும். ஏப்ரல் 14 தான் வரும். ஆனா லீப் இயர் ஒரு நாள் அவன் ஆட் பண்ணிக்கிறான், அதனால அவன் தள்ளி போயிடுறான். நம்ம கரெக்டா தான் நிக்கிறோம். நம்ம சித்திரை 1 கரெக்டா தான் இருக்கும். அவன் லீப் இயர் ஒரு நாள் ஆட் பண்ணிட்டான்னா அந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி ஏப்ரல் 13ஆம் தேதி இருப்பாங்க. ஆனா ஏப்ரல் 14ங்கிறது அவங்க ஆங்கில கேலண்டர் செய்யற தவறு. ஆனா தமிழ் கேலண்டர் ஸ்டாட்டிக்கா தான் இருக்குங்கிறது நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக்காக தெளிவாக இன்று வரை இருக்கும் கேலண்டர் தமிழர்கள் கேலண்டர்ங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல் இது. ஸோ குடும்ப அளவு எல்லாத்தையும், அதாவது கேலண்டர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நானும் தெளிவுபடுத்துகிறேன், உங்களுக்கும் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.